உன் ஜீவன் தப்ப இப்படிப்பட்ட அக்கிரமத்திலிருந்து நீ ஓடிப்போன்னு சொல்கிறார். ஆமேன். யார்கிட்ட சொன்னார் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு? ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு யார்கிட்ட சொன்னாருன்னா, லோத்தும் லோத்துக மனைவியும் லோத்துக பிள்ளைகளையும் பார்த்து சொன்னார். அப்போ ஆண்டவராகிய தேவன் லோத்துட்டையும் லோத்துக மனைவிட்டையும் லோத்துக பிள்ளைகள்கிட்டையும் சொன்னார். லோத்து யாரு? ஆபிரகாமுக சகோதரன், அண்ணன் இல்லை தம்பி, 2 பேரில் ஒருத்தனுக்கு பிள்ளை தான் லோத்து. அவனை நல்லா புரிஞ்சுக்கணும். கீழே பார்க்க மாட்டான், தரையை பார்த்து வேலை செய்கிறவன் இல்லை. இன்றைக்கி சில கிறிஸ்தவங்க கூட தெரியுமா, அவன் நல்லா இருக்கான், அவன் என்ன செய்ய அதை நம்ம செய்தா என்ன? அப்படியே எத்தி பார்த்து எங்கே பசுமை உண்டுன்னு பார்த்து அங்கே குடியேறுகிற ஒரு மனுஷன். ஒரு 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 மறுபூமியை போல, அது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு பூமியை கையில் எடுத்து அதை கிளச்சி அதை வெட்டி ஆண்டோடைய சமூகத்தில் நின்று மழையை வருத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவன் இல்லை. அப்படி மேலோட்டமாக இருக்கிறார். மேலோட்டமாக பார்த்து தின்னக்கூடிய ஒரு மனுஷன்தான் யார்? லோத்து. லோத்தையும் நீதிமானாய் கண்டார். ஏன் கண்டாருன்னு தெரியுமா? ஒரு நீதிமான் இருக்கிறான் இல்லை, ஒரு விசுவாசத்தின் தந்த அவன் நிமித்தம். அப்போ ஊழியக்காரரின் நிமித்தம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளின் நிமித்தம் சபையில் இருக்கிற பிள்ளைகளை நீதிமானாய் காண்கிறது கர்த்தருடைய கிருபையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. யார் நிமித்தம்? தேவனுடைய பிள்ளை நிமித்தம். ஆபிரகாமின் நிமித்தம். அவனுடைய அண்ணன் பிள்ளையாகிய லோத்து ஆபிரகாமுக்கு கூட இருந்ததுனால அவனை நீதிமானாய் கண்டார். அப்போ இயேசு ஒரு ஊழியக்காரன் இயேசுவை சுமந்து கொண்டா இயேசுக்கு கிடைக்க வேண்டிய கன மகிமையெல்லாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாரும் கிடைக்கும். அப்போ இயேசுவை சுமக்காமல் இருந்தால் கனம் கிடைக்குமா? மகிமை கிடைக்குமா? அதாவது நம்ம நாடம் பாசன நீக்கம்பும் முறியம்பும் கிடைச்சோம். இயேசுவை நம்ம சுமக்கலைங்கி என்ன கிடைக்கும்? நீக்கம்பும் முறியம்பும் கிடைக்கும். நீக்கம்பும் முறியம்புன்னா பழைய காலத்தில் கால்ரா, அதுக்கு பேர் என்ன, வைசூரி இல்லையா? வைசூரி வந்தால் கொண்டு சுமப்பினும், கால்ரா வந்தால் ஊரை விட்டுட்டே போனேன். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரியணும். அப்போ இயேசுவை சுமந்து சொல்லுகிற இது நிமித்தம் ஊழியக்காரனை நீதிமானாய் காண்றாரு. இந்த ஊழியக்காரனுக்கு கூட இருக்கிறது நிமித்தம் லோத்தை என்ன செஞ்சார்? நீதிமானாய் கண்டார். அப்போ ஆபிரகாம் வார்த்தையை கீழ்ப்படியணுமே வேண்டாமா? லோத்து ஆபிரகாம் வார்த்தையை லோத்து கீழ்ப்படியணுமே வேண்டாமா? எங்கே கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் கூட இருந்திருந்துன்னு வச்சுங்களேன், அவன் தலையில் உள்ள ஒரு மயிரையும் அசைக்க வைக்க எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கும். ஆனால் தலைமுறை எத்தனை வருஷத்துக்கு அந்த சபிக்கப்பட்டது? 10 தலைமுறை, 1000 வருஷத்துக்கு அந்த சந்ததி சபிக்கப்பட்டு போச்சு. அந்த லோத்தையும் அவன் மனைவியையும் பிள்ளையும் பார்த்து தான் சொல்கிறாரு, நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, திரும்பி பார்க்காத. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாப்பு, உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கத்தனம், உலகத்தில் இருக்கிற பாவம், உலகத்தில் இருக்கிற அக்கிரமம், எப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டுட்டு நம்ம ஓடணுமா ஓடக்கூடாதா? சொல்லு. ஓடணுமா பைய போடணுமா? பைய போனால் நம்ம இருதயம் என்ன செய்யும் தெரியுமா? பழையதை ஒன்று சிந்திச்சு பார்க்க தோணும். பழையதை ஓடினோம்னா சிந்திச்சு பார்க்க நேரம் கிடச்சாது. சிந்திச்சோம்னா ஓடி போகும்போது காலு தட்டி விழுந்துடும், மூக்கடிப்பட்டு செத்து போயிடும். ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு நம்மகிட்ட, உங்கள் ஜீவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போன் பண்ணால், ஜீவன் தப்பன் பண்ணால் என்ன செய்யாத? நிற்காத, ஓடுன்னு சொல்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 19:17. இந்த இடத்த புரியுங்க.
ஆண்டவர் அழிக்கக்கூடிய தேசம், அந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும். இன்றைக்கி நம்மளும் பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய சூழ்நிலையின் காலகட்டம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட உலகத்தில் இருந்து தான் கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து கொண்டு வராரு. கொண்டு வந்துன்னு சொல்கிறாரு, நீ ஓடு, திரும்பி பார்க்காத, ஓடுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மோவாப் தேசம் அழிக்கப்படும் தருவாயில் இருக்குது. அந்த தேசத்திலிருந்து தான் கையை பிடிச்சி வெளியில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு சொல்லியார், உன் ஜீவத்தப்போ ஓடு. எங்கே நிற்காத, எங்கே நிற்கக்கூடாது, எங்கே ஓட சொன்னார்? சமபூமியில் ஏன் நிற்கப்படான்னு சொன்னார்? லோத்து தெரியும், இவன் சமபூமியை விரும்புகிறவன், உலக ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன், உலக சூழ்நிலையை விரும்புகிறவன், உலக சிச்சுவேஷனை விரும்புகிறவன், உலகத்தில் உள்ள வேலையை விரும்புகிறவன், தொழிலை விரும்புகிறவன். அவன் அதில் ஒரு மோகம் பிடிச்ச ஒரு பையன். ஆமே, ஜீவன் தப்ப என்ன செய்யணும்? நம்ம ஓடணும். வாசிக்க கேட்போம். 19வது அதிகாரம் 15 to 17 வரை. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து. இன்னைக்கு அதான் சொல்றார். இந்த தேசத்தில் வருகிற அழிவில் நீங்கள் அழிந்து கொண்டு போகாதபடிக்கு நீயும் உன் மனைவியும் பிள்ளைகளும் திரிஞ்சு பார்க்காத, உலகத்தை திரிஞ்சு பார்க்காத ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி ஓடுன்னு சொல்கிறார். வாசித்து முடி. இரக்கத்தினாலே விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. எந்த நேரத்தில் சொல்கிறான்னு பாருங்களாம். அழிவு வருது பட்டணத்துக்கு. பாருங்க, பட்டணத்துக்கு அழிவு வாருகிற டைமில், அதான் கடைசி காலம் அழிவில், அந்த அழிவிலிருந்து தப்புக்கு யார் ப்ராமிஸ் வாங்கினது? ஆபிரகாம் கேட்டுவிடியா. ஆபிரகாம் நிமித்தம் அந்த அழிவிலிருந்து தப்புக்கு கையை பிடிக்கிறான். தெய்வம் என்ன செய்யார்? கையை பிடிக்கிறார். பிடிச்சு அவனையும் மனைவியும் 2 பிள்ளைகளையும் கையை பிடிச்சி இழுத்து வெளியில் கொண்டு வராரு. இதே போல தான் என்னையும் இந்த துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து, அக்கிரமான வாழ்க்கையிலிருந்து கையை பிடிச்சு இழுத்து வெளியில் கொண்டு வந்து விட்டு சொல்கிறாரு, சமபூமி எங்கும் நீ நிற்காத, உன் ஜீவன் தப்ப என்ன செய்யுது? ஓடுன்னு. விளங்குதா? யாருக்கெல்லாம் விளங்குது? ஜீவன் தப்ப ஓடுன்னு சொல்கிறார். ஆனால் அதில் ஒரு மனைவி இருக்கா பாருங்க. இந்த 2 பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் பார்த்து வச்சா 2 மருமக்கள் அங்கே கிடக்கு. திருமணம் முடியலை. 2 மருமக்களுக்கு இவங்களை 2 பேரையும் பேசி வச்சிருந்து. ஐயோ, 2 மருமக்களும் வந்துட்டா பிள்ளைகளுக்கு வாழ்க்கை தப்புமேன்னு சொல்லிட்டு அவங்க வாராங்களான்னு திரும்பி பார்த்தா உப்பு தூணாக மாறினா. இல்லைங்க, நீங்கள் இஸ்ரவேலில் போய் பாருங்கள், லோத்துக்கு உப்பு தூண் எங்கே இருக்குன்னு மற்ற அந்த இது எல்லா இடத்தையும் காட்டி தருவான் தெரியுமா? அவன்கிட்ட கேளுங்க, அவன் கொண்டு உப்பு தூணையும் காட்டி தருவான். அதை தொட்டு நக்கினா உப்பு இனிச்சவும் செய்யும். அது வேற யாரும் உப்பு இல்லை, லோத்துக்க சரீரத்தில் உள்ள விசர்ப்பில் 2 வாரம் உப்பு. உண்மையிலே உப்பு தூணாக மாறினாலும் இன்னையும் திருஷ்டாங்கப்படுத்தி வச்சிருக்கு. எப்படி வச்சிருக்கு? திருஷ்டாங்கப்படுத்தி வச்சிருக்கு. அப்போ நல்லா புரியணும், கடைசி கால வாழ்க்கை இந்த காலத்தில் கர்த்தர் நம்மளை கயிறம் பிடிச்சி வெளியில் எடுத்து வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு சொல்கிறாரு, உன் ஜீவன் தப்ப ஜீவ பாதை வழியாக ஓடுன்னு சொல்கிறார். இருதயம் உள்ளவங்களுக்கு புரியும்.
இருதயம் இல்லாதவங்களுக்கு புரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஜீவன் தப்புக்கு ஓடுனா கர்த்தருடைய அழிவிலிருந்து நம்மளை பாதுகாப்பார், நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்த லோத்தை பார்த்து சொல்கிறான், சமபூமி எங்கே நிற்காத எங்கே வாடு, மலையில் வாடு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? ஆண்டவரே, நான் வயது சென்றவனாக இருக்கேன், அந்த மலையில் போக்கு எனக்கு கஷ்டம், அதனால அந்த சோர்வார் மட்டுமா சோவார் மட்டும் நான் போகிறேன். அப்போ நீ போ போ போய் எங்கெங்கே போய் தப்புன்னு சொல்லிவிட்டார். பிறகு திரும்ப எங்கே போகிறான்? அவன் அதே மலைக்கு தான் போகிறான். கீழ்ப்படிஞ்சு போயிருந்தா தூதர்களுக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமா இருக்காதா? இந்த அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் சாபமான காரியத்தை செய்வனுமா? இந்த இவனும் நரக்கிழவன் நாசமாக போயிருப்பானா? ஆண்டவருடைய ஒரு வார்த்தை கீழ்ப்படியாதது நிமித்தம் நீ சமபூமி அங்கே நிற்காத ஓடு. ஐயோ, நான் வயசாயிட்டேன், அதனால எனக்கு அந்த மலைக்கு போக முடியாது, அதனால நான் அந்த சின்ன மலை மட்டும் போட்டான்னு கேட்டேன். கேட்ட உடனே ஓன்னு சொன்னார். ஆனால் தேவதனுடைய ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா? அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த லோத்து உடனே மலைக்கு போயிருந்தா ஆண்டவருடைய பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அந்த வார்த்தை கீழ்ப்படியாதது நிமித்தம் அவ்வளவு சாபத்தை சம்பாதிச்சான். பெண்டாட்டி செத்தா 2 பிள்ளைகளும் அதாவது தகப்பனோட உறவு வச்சு தண்ணியை வேண்டி கொடுத்து சாபமான 2 சந்ததியை அம்மன் புத்திரரும் மோபா புத்திரரும் என்று சொல்லக்கூடிய சாபமான 2 சந்ததியை பெற்றெடுத்தா அந்த சந்ததி நிமித்தம் ஆண்டவர் கொடுத்த சாபம் 10 தலைமுறை 1000 வருஷம். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, அதாவது காலம் வரைக்கும் தேவனுடைய சபைக்குள்ள ஆகாது. புரியுதா? அப்போ இந்த உலகத்தை நோக்கி போனால், இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை நோக்கி போனால் ஆண்டவருடைய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாதபடி இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தினுடைய சந்தோஷம், உலகத்தினுடைய மனமகிழ்ச்சியில் தேடி போனால் நிச்சயமாக நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நாமும் நம்முடைய சந்ததி என்ன செய்யும்? சபிக்கப்பட்டு போயிடும். யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்களா? முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லலாமே. அடுத்தது பாருங்க, 3 தலைப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை சொல்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நாம் சொல்ல வேண்டுமானால் வேறு பிரிகிற அனுபவம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வேறு பிரிகிற அனுபவத்தை தான் பார்க்க போகிறேன். லோத்து செய்த 3 தப்பை தான் நான் 3 நாள் உங்களுக்கு சொல்லி தரப்போம். முதல் தப்பு, இந்த மோவாப் தேசத்தில் இருந்து அவன் வேறு பிரியல்ல. மோவாப் தேசம் சாபமான தேசம், அதாவது முறைகேடான விபச்சாரம். அப்படின்னா அதாவது சாதாரண விபச்சாரம் இல்லை, ஓரின சேர்க்கை என்கிற ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு, அதாவது மிருகத்தோட புணர்ச்சி, இப்படிப்பட்ட அதாவது முறைகேடான விபச்சார பாவத்தை செய்து கொண்டிருந்த மோவாப் தேசத்துக்குள்ள இந்த லோத்து இருந்து, அந்த தேசத்தில் இருந்து இவன் இஸ்ரவேல் ஜனம் என்கிற வேறுபாடை அவன் பிரிக்காம இருக்கான். அப்ப இந்த வேறு பிரிக்கிற அனுபவம் நமக்கு வராம இருந்தா நம்ம இந்த மோவாப் தேசத்தின் அழிவில் சபிக்கப்பட்டு போன லோத்துக்கு மனைவியை போல, லோத்துக்கு பிள்ளைகளை போல, லோத்து சந்ததியை போல நாமும் நம்முடைய சந்ததியும் சபிக்கப்பட்டு போவோம் என்பதை புரிஞ்சுக்கணும். லோத்து செய்த 3 தப்பு அவன் குடும்பத்தையே சீராச்சு. லோத்து யாரு? ஆபிரகாமின் தேவனுடைய பிள்ளை. ஆபிரகாமின் தேவனுடைய பிள்ளை, நம்ம பிதாவுடைய ஒரு 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 தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி.
எத்தனை தான் ஆண்டவர் பொறுப்பார். ஆபிரகாம்கிட்ட சண்டை பிடிச்சான், ஆண்டவர் பொறுத்தாரு. ஆபிரகாம்கிட்ட பிரிஞ்சு போனான், ஆண்டவர் பொறுத்தாரு. வேலைக்காரர்கிட்ட சண்டை பிடிச்சான், ஆண்டவர் பொறுத்தாரு. ரெண்டாவது உனக்கு விருப்பப்பட்ட பூமி என்ன, அவன் என்ன செய்யணும், சித்தப்பா பெரியப்பா வயசு மூத்தவன் தானே, வயசான நீங்கள் ஏதாவது எடுங்க பெரியப்பா, எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல தாருங்க, நான் சின்ன வயசு உழைச்சி நான் அதை சரி பண்ணலான்னு கேட்கல. அப்போ இவனுக்கு பச்சையாக தெரிஞ்ச இடத்துல போனேன். அந்த இடத்துல பாவம் நிறைஞ்சிருக்கு, அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு, ஓரின சேர்க்கை நிறைஞ்சிருக்கு, ஆண்டவனுக்கு எரிச்சல் மூட்டுகிற விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய அக்கினி இறங்கி அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருந்தும் தன் ஜீவன் தப்ப அவன் என்ன செய்யல, வேறு பிரியலை. ஆமென். வேறு பிரியாமல் இருந்த பாவம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1லிருந்து 9 வரை. 19:1 வாசிப்போம். அவன் 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து இது ஒரு கள்ள கும்பிடாகும். லோத்துக்க சரித்திரத்தை அந்த இதில் நம்ம படித்தோம்னா ஆண்டவர்கிட்ட அவன் ஒரு விதமாக இருக்கிறான், ஆனால் உலகத்தை விட்டு என்ன செய்யலை, வேறு புரியலை. அவனுக்கு ஆசீர்வாதம், அவன் செழிப்பு, ஆடு மேய்ச்சணும், மாடு மேய்ச்சணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்கேற்ற சமபூமி, அதுக்கேற்ற காரியங்கள்லாம் அவன் மூக்கு 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 தர விடுறான். ஆண்டவரை கண்டவரை என்ன செய்கிறான், இதுக்கு பேர் தான் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, கள்ள கும்பிடு. அதுதான் பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கேன், 2 எடுத்து கும்பிடு, அதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? லோத்துக்கு திருட்டு தானே என்னது, ஆண்டவரை கண்டதும் அப்பா சாஷ்டாங்கமாக விழுந்து பணிஞ்சாய்ஸ். இது நிலைச்சு தின்னுதான். இவன் வேறு பிரியாத அனுபவத்தில் இருந்துட்டு ஆண்டவரை போய் பணிஞ்சு குனிஞ்சு, ஆண்டவரே என் வீட்டில் வந்து தங்கன்னு வீட்டில் இடம் கொடுத்த தப்பினானா? உள்ளம் கீழ்ப்படுதலின் உள்ளம், ஆண்டோடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்கிற உள்ளம் இல்லாமல் தப்பவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர்மார்களே, உங்களை கால் கழுவி ராத்திரி தங்கி என்றான். அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றான். எவ்வளவு அதை பாருங்க, அது ஆண்டவன் மாதிரின்னு தெரிஞ்சு தேவ தூதர்னு நினச்சி, ஆக்சுவலாக தேவ தூதர் இல்லை, தெய்வந்தான். ஆமே. அந்த மனுஷ ரூபத்தில் லோத்துக்கு காண்பிக்கும்படியா, ஆபிரகாம் காணிக்கும்படியா ஒரு தூதர் வந்த முறையில் வந்தது. பாருங்க, பார்த்து ராத்திரி தங்கணும், என் வீட்டில் சாப்பிடணும்னு வருந்தி விழித்து பணிஞ்சு குனிஞ்சு கொண்டு போனேன். அப்போ ஒரு தெய்வத்துக்கு இவ்வண்ணம் போஷிக்கிற ஒரு குடும்பம், ஒரு தெய்வத்தை இவ்வளவு வருந்தி வணங்குகிற ஒரு குடும்பம், சாஷ்டாங்கமாக விழுந்து பணிகிற குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணுமா, பாதி ரட்சிக்கப்படணுமா சொல்லுங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்படனா எல்லாரும் பாதுகாக்கப்பட்டிருக்கணும். அப்போ நீ ஆண்டவருக்கு தங்க இடம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நீ ஆகாரம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன பிரயோஜனம்? அவங்க கையை பிடிச்சு இழுத்து வெளியில் விட்டு போன்னு சின்ன பிறவைக்கு கூட என்ன செய்யலை. கடைசி நேரத்தில் கூட லோத்து கீழ்ப்படியவே இல்லை. இந்த கடைசி நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாத யாராக இருந்தாலும், நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அந்தோ பரிதாபம் தான். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி. கேட்டுக்கொண்டான்.
ம் 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 நல்லா பாருங்க, இதை சொல்கிறான். கல்யாணம் கழியாத 2 பிள்ளை என்கிட்ட இருக்கு, அவங்கள உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. விருந்துக்கு வந்த மனுஷர் என்ன செய்யாதுங்க, ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவரை பாதுகாக்கக்கு தன்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்குற இந்த கயவனை செருப்பகளத்தை அடிச்சணுமா வேண்டாமா? இப்படி சொல்லலாமா? இப்படி சொல்லலாமான்னு கேட்க பாருங்க. எவ்வளோ எவ்வளோ விசித்திரமான ஒரு மனுஷன் பாருங்க. வீட்டில் வந்து ஆண்டவமாரை பாதுகாக்கக்கு பாருங்க. அடுத்தது இந்த அவங்க விலக்கட்டாயம் பண்ணோன்னே இந்த ஆண்டவமார் என்ன செஞ்சான்னு தெரியுமா? அவங்களுக்கு குருட்டாட்டம் பிடிச்சது. அப்போ இப்படி ஒரு ஆண்டவர் வந்து ஒன்றை பாதுகாக்கிறாரு. ஆண்டவரை பாதுகாக்க என்ன செய்கிறான்? பிள்ளைகளை தாரன்னு சொல்கிறான். இன்றைக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படி என்று கூப்பிட்டா நாங்கள் ஆண்டவருக்காக வந்து ஜெபம் பண்ணியோம், ஆண்டவருக்காக வந்து நாங்கள் கண்ணீர் விட்டு அழியோம், ஆண்டவருக்காக வந்து இந்த திருவிருந்தில் இருக்கோம். சாபம். லோத்து தன் பிள்ளைகளை விபச்சாரத்துக்கு விட்டு தல்லாம் என்று சொன்ன பாவத்துக்கு ஒத்த பாவம்தான் நீ ஆண்டவருக்கு வேண்டி வந்து ஆலயத்தில் பணிகிறது. உன் ஜீவன் தப்ப ஆண்டவரை பாதுகாக்க ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த உலகத்தில் இன்னைக்கு நடக்கிற துன்மார்க்கத்தனமும், இன்னைக்கு நடக்கிற பாவங்களும், இன்னைக்கு நடக்கிற செல்லு பைத்தியம், இன்னைக்கு நடக்கிற லவ் பைத்தியம், இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், இன்னைக்கு நடக்கிற இந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து நீயும் உன் பிள்ளைகளும் வேறு பிரியுங்க. ஜீவன் தப்பம். என்ன செய்யும்? ஜீவன் தப்பம். வேறு பிரியாமல் இருந்தால் ஜீவன் தப்பாது. ஆண்டவருக்கு துதி செலுத்தினாலும் சரி, நீ சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாலும் சரிதான், ஆண்டவர்கிட்ட துதிச்சாலும் சரிதான், இந்த ராபோஜன பந்தியில் கை போட்டாலும் சரிதான், இல்லை ஆண்டவருக்கு நிறைய காணிக்கை கொடுத்தாலும் சரிதான், பொன்னும் திரவியமும் கொடுத்தாலும் சரிதான், சர்ச்சு கட்ட கோபுரத்தை கட்டி கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரிதான், நீ வேறு பிரிகிற இந்த பாவ உலகத்தில், இந்த பாவமான வாழ்க்கையில், இந்த சாபம் நிறைந்த சூழ்நிலையில், இருண்டிருக்கிற இந்த தேசத்திலிருந்து நீ வேறு பிரியாவிட்டால் நீ செய்கிறதா திரியும் வேஸ்ட். விளங்குதான் நான் பேசுகிறதா? தூக்கம் வருதா? நினச்சி பாருங்க. வேறு பிரிகிற அனுபவம். நம்ம நினச்சி என்னன்னு தெரியுமா? வெள்ளை கட்டியாச்சு, மீசை எடுத்தாச்சு, தாடி எடுத்தாச்சு, அடுத்தது என்னது, பொம்பளை தாலி கலத்தியாச்சு, ஒரு சின்ன பொட்டு கம்மல் கூட போடலை. அப்படிதான் நமக்கா போட்டிருக்குதே, நீ பொட்டு கம்மல் கூட போடலை, ஒரு 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 வாட்சி கூட கட்டலை. என்ன செய்யலை? ஒரு வாட்சி கூட கட்டலை. ஊழியக்காரங்க வாட்சி கட்டியாச்சுன்னா விசுவாசியாக வாட்சி கட்டணுமா? ஏன்னா ஊழியக்காரன் செத்து எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான். இவ்வளோலாம் என்ன செய்வாளுவா? ஊழியக்காரிக கூட போய் விழுவாளுவா? வேறு பிரிகிற ஒரு அனுபவம். உலகத்தில் உள்ளவன் செல்லில் வல்லானதை பார்ப்பான், கேம் விளாடுவான், கேமுகளை பார்ப்பான், கேமுன்னா விளையாட்டுகளை பார்த்துட்டு இருப்பான், அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகுவான். நம்ம என்ன செய்யப்படாது? ஆகப்படாது. உலகத்தில் உள்ளவன் உலக பிரகாரமான காரியத்தை செய்வான், உலக பிரகாரமான வாழ்க்கையை செய்வான். நம்ம செய்யப்படாது. உலகத்தில் உள்ளவன் என்ன செய்வான்னா, உலகத்தில் உள்ள சம்பாத்தியதெல்லாம் சம்பாத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்லி ஜீசஸை போல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயேசுவை பார்க்க வருவான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆமே. நம்ம வேறு பிரிகிற சந்ததி. ஆமே. இதை செய்யலை. யார் செய்யலை? லோத்து செய்யலை, அழிஞ்சான். வாசிங்க. எத்தனாவது வசனம் வந்தோம்? 7 வந்தோம். சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். எவ்வளவு கேவலமான சூழ்நிலை. இன்னை பாருங்க,
இயேசுவுக்கு ஆராதனைக்கு வேண்டி நான் இன்னைக்கு 1000 ரூபா சம்பளத்தை விட்டுட்டாக வந்தேன், 5000 ரூபா வருமானத்தை விட்டுட்டாக வந்தேன், 3000 ரூபா வருமானத்தை விட்டுட்டா வந்தேன். எனக்கு இன்னைக்கு முக்கியமாக எனக்கு அக்காளுக்கு பிள்ளைக்கு சடங்குக்கு போக வேண்டியதாகும். அதை விட்டுட்டு இயேசுவுக்கு வேண்டி வந்தேன். இது தரித்திரம் பெற்றுக்கொள்வதற்கான பேச்சு. நம்ம குடும்பத்தில் தரித்திரம் பெற்றுக்கொள்வதற்காக இருந்துச்சு. நம்ம மற்றவர்களைப் போல அல்ல, செத்தவன் அடக்கம் பண்ணிட்டு நீ அவன் பின்னவான்னு சொன்ன மாதிரி இயேசுவுக்காக வேண்டியில்லை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நம்முடைய குடும்ப சமாதானத்துக்கு வேண்டியும் நித்தியத்துக்கு போக வேண்டியும் 1000 ரூபா இழந்திருக்கோம், 5000 ரூபா இழந்திருக்கோம், முக்கியமான ஃபங்க்ஷனை இழந்திருக்கிறோம், முக்கியமான காரியங்களை இழந்திருக்கிறோம். யாருக்கு வேண்டி இழந்தோம்? லோத்து அந்த 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 தூதர்மார்களை பாதுகாக்கக்காக தனக்கு 2 பிள்ளைகளையும் விபச்சாரத்துக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொன்ன விபச்சார கள்ள இந்த பயம். அப்போ இயேசுக ஊழியத்துக்காக 2 வீடு 3 வீடு கூட போய் நேரத்தை கெடுத்து உங்களுக்கு கிடைச்ச வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறாமல் போகிறீங்க. இதான் உண்மை. புரியுதவனுக்கு? லோத்து ஆண்டவரை பாதுகாக்கணும்னு சொல்லி, இவங்க ஆண்டவருக்கு ஊழியன்னு சொல்லி ஆண்டவரை பாதுகாக்க அவனு 2 பிள்ளைகளையும் விபச்சாரத்துக்கு உங்ககிட்ட தாரேன். அப்போ அந்த இன்னும் பாருங்கள், அந்த ஊர் சொல்லுது, கல்யாணம் கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு வேண்டாம், கல்யாணம் கல்யாத பண்ணணுன்னு எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு தான் வேணாம், அந்த ஆம்பிள்ளை தான் வேணாம். அப்போ அந்த உலகம், அந்த தேசம், இன்னைக்கு இந்த உலகம் எவ்வளவு சீர்கட்டு போயிருக்கு, எவ்வளவு சீர்கட்டு போயிருக்கு. அந்த சீர்கட்ட தேசத்திலிருந்து லோத்து வேறு பிரியாமல் இருக்கிறான். அந்த அந்த குழுவ கூட்டத்தில், அந்த பாவமான இடத்துல, அந்த அக்கிரமத்து இடத்துல அவன் ஏன் வாழ்ந்தான்? அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, அவனுக்கு செழிப்பு இருக்குது, ஆடு மாடு மேய்ச்சக்கு கண்ணு குளிர பில்லு இருக்குது, நல்ல தண்ணி கிடச்சிது, நல்ல ஓடை இருக்குது, நல்ல சுக ஜீவிதம் இருக்குது, சாயங்காலம் ஆனால் ஏசியில் இருந்த போலத்த கிளைமேட் இருக்குது. உட்காந்துட்டான். உண்டா இல்லையா? புரியுதா சொல்கிறது? லோத்துக்கு பிரசங்கத்தை கேட்டது போல இல்லை, இது புரியணும். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட உலகத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? வேறு பிரியணும். ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் வாசித்தா? 8 பாதி 2 வாசி. வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியினால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்று செய்ய வேண்டாம் என்றார். அதற்கு அவர்கள், அப்பால போ பரதேசிய, எங்கள்கிட்ட நியாயம் செய்யலுக்கு நீ பெரியவனோ? எப்படிப்பட்ட இடத்துல அவன் இருக்கான்னு பாருங்க. நம்ம ஒரு காரியத்தை சொன்னால் நம்ம வார்த்தையை மதிக்காத இடத்துல நம்ம நிற்கலாமா? பண்டிகைகள்கிட்ட என்ன செய்யக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்ய தெரியுமா? அங்கே தர்க்கம் பண்ணிகிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அதற்கு அவர்கள், அப்பாலே போ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கப்போ உள்ள இழுத்துருந்தா ரெண்டாவது பார்ப்போம். உள்ள இழுத்து மற்றவங்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணிச்சு. பாருங்கள், ஆண்டவன்மாரை பாதுகாக்கக்காக இவன் போயிருக்கேன், தனக்கு பிள்ளைகளை பலி கொடுக்க போனேன். பலி கொடுத்துட்டான் இல்லை, சாபத்துக்கு கூட கொண்டு போயிட்டான் இல்லை. தனக்கு சொந்த பெத்த பிள்ளைய விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுத்த லோத்து அந்த 2 பிள்ளையும் சாபத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான் இல்லை. ஒரே ஒரு காரணம்தான், அந்த பாவ தேசத்திலிருந்து வேறு பிரியாதது நிமித்தம். அந்த சாபமான தேசத்திலிருந்து என்ன செய்யலை? வேறு பிரியல. வாசி, அங்கு நடந்ததை எல்லாம் குறித்து யார் வேதனைப்படியதான்? அனுதினமும் வீட்டு வாசலில் இருந்துட்டு லோத்து வேதனைப்படுவானா? அங்கே அப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது. நம்மளும் சொல்லி என்ன தெரியுமா? ஐயோ, என்னை வீட்டுக்கு கீழே உள்ளவா என்ன சாமம் போடியா, மற்றவ என்ன சாமம் போடியா, அப்படி சண்டை பிடிச்சியா, வாதுறந்த கெட்டார்த்த பேசணும், காதில் கேட்க முடியும். ஆனால் மறந்தாலும் அவியல்கிட்ட தான் நம்ம பேசிட்டு நிற்போம். என்ன அக்கா அங்கே சண்டை, கேட்டு அப்படி இப்படி அவள் இப்படி சொல்லி போட்டா. இதை கேட்டுட்டு என்ன செய்வோம் தெரியுமா? நாளைக்கோ மறுநாளோ மற்றவளை காணுவோம்.
பேர் மற்ற ஒன்று இப்படி அவன் சொன்னான், முடிஞ்சு போச்சு. சீலையில் தீ பற்றி ஏறி. இது 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 அப்படிப்பட்ட பாவம் நிறைஞ்ச இடத்துல தான் நம்ம வாழியும். ஆமே. அவர்களை விட்டு வேறு பிரிக்கிற அனுபவம் நம்மக்கிட்ட இல்லை. நம்மகிட்ட என்ன இல்லை? வேறு பிரிக்கிற அனுபவம் இல்லை. ஆமே. அவன் டெய்லி வீட்டு வாசலில் எழும்பி சொல்லுவானா, அங்கே அங்கே அப்படி நடக்கும், இப்படி ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப பாஸ்டர், இப்போ இன்னைக்கு சொல்கிற பாஸ்டர், இந்த தேசத்தில் நடக்கிறத பார்த்தா, ஐயோ, நான் இருக்கிற ஆஃபீஸில் பார்த்தா, நான் இருக்கிற ஸ்கூலில் பார்த்தா, நான் வேலை செய்கிற இடத்துல பார்த்தா, வால் கம்பெனியில் பார்த்தா, இல்லை வால் கம்பெனி இல்லை, சீட்டு கம்பெனியில் பார்த்தா, ஐயோ, அண்டி ஆஃபீஸில் பார்த்தா, அப்போது என்ன கதை அடித்தாளுவா, எப்படியெல்லாம் இருக்கியாளுவா, தும்ப ஆஃபீஸில் பார்த்தா 2 கதை 3 கதையெல்லாம் சொல்லியாளுவா. ஆனால் அவியல் கூட தான் நம்ம பேசுவோம், அவியல் கூட தான் கதை அடிப்போம். லோத்தும் அதே மாதிரி தான் வீட்டுக்கு நடையில் இருந்துட்டு என்னைக்கும் சங்கடப்படுவானா. பேதுரு எடுங்கப்பா, பேதுரு 2 பேதுரு 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 7 8 வாசி சத்தமா. அக்கிரமக்காரர்கள் வாசமாக இருக்கையில் அவர்களுடைய காம விகாரம் நடக்கிறதை கண்டு வருத்தப்பட்டு நாள்தோறும் அவங்களுடைய அக்கிரமங்களையும் பிரிவினைகளையும் கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாருங்க எப்படி டெய்லி அங்கே நடக்கிற காரியங்களை குறித்து வேதனைப்படுவானா. அங்கே நடக்கிற காரியத்தை குறித்து வேதனைப்படுவான். 8வது வசனத்தை வாசி. நான் நாள்தோறும் பாருங்க எல்லாத்தையும் கண்டு வேதனைப்படுவானா. இவன் வேதனைப்பட்டது நிமித்தம் கர்த்தர் கையை பிடிச்சி ரட்சித்தாரா இல்லையா? ஆனால் பாதுகாக்கப்பட்டானா? அப்போ பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் அதுதான் நடக்குது. நம்ம உலகத்தில் நடக்கிற பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை சொல்லி சங்கடப்படுவோம். ஆனால் அந்த இடத்துல இருந்து, அந்த மனுஷன் மத்தியில் இருந்து, அந்த தேசத்தில் இருந்து நம்ம வேறு பிரிய இல்லை, அதுக்கு கூட தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம மன வருத்தம். இப்படி இருந்தால் நம்முடைய ஆத்மா கடைசி வரை பாதுகாக்கப்படுமா? நோ. வேறு பிரிஞ்சு ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி அவன் சிந்திக்கிறான், யோசிக்கிறான். அந்த துன்மார்க்கத்தில் இருக்கிற மனிதனை விட்டு வேறு பிரியவில்லை. ஆதியாகமம் 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10 13 வரை. ஆதியாகமம் 13 10 13 வரை. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அருகாமையில் உள்ள சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். பாருங்க, கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பாருங்க, எப்படிப்பட்ட இடமா இருந்ததா? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. அவ்வளோ செழிப்பு, அவ்வளோ காரியங்கள். அப்போ நம்ம லோத்து வரும்போது அவ்வளோ செழிப்பான தேசமாக இருந்தது. எப்படி மாறுச்சு? இந்த மோவாபு தேசம்தான் ஒரு 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 கல்லறையில் ரெண்டு பிரேத குழிக்கிட்ட 2 கிறுக்க மரம் கட்டி வச்சிருந்தில்ல, பண்ணி போச்சு. இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது யோர்தானுக்கு அந்த பக்கம், யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் போகும்போது ஒரு கிறுக்கம் இருந்தான், சங்கிலியில் கட்டி வச்சிருந்து, பிரேத கல்லூரி. அந்த தேசம் கடைசியில் என்ன மாறிச்சு? பிரேத கல்லூரி, மனுஷன் அடக்கிற நிலமாக மாறிச்சான். யார் தெரிந்து கொண்ட இடம்? லோத்து தெரிந்து கொண்ட இடம். நீங்கள் சரித்திரத்தில் போய் பாருங்க, தெரியும். லோத்து தெரிஞ்சு கொண்ட இடம், நல்ல ஆண்டவருடைய தோட்டத்தை போல இருந்த இடம்.
அந்த இடம் கடைசியில் எப்படி மாறிச்சு? தீக்கரை ஆக்கக்கூடிய தேசமாய் மாறிச்சு. ஆனாலும் தீக்கரை ஆகக்கு அந்த தேவ தூதன் இவர்களை கையை பிடிச்சி விடுகிறத வரை அவன் வேறு பிரிஞ்சு போகவே இல்லை. வேறு பிரிஞ்சு போகவே இல்லை. வாசிப்பா போய் விட்டதுலேண்டு சமூக பூமி முழுவதையும் பிரிந்தார்கள். குடியிருந்தான். எங்கே இந்த போட்டனா? சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகாப்பாவிகளுமாய் இருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நாள்தோறும் நடையில் இருந்து வேதனைப்படுறான், நாள்தோறும் துக்கப்படுகிறான். இப்படி பாவம் நடக்கும். நம்மளும் அப்படி தான். செல்லை பார்த்துட்டு, யூடியூப்பில் பார்த்துட்டு, செய்திகளை பார்த்துட்டு, ஐயோ அப்போ எங்கேயோ நடக்க வேண்டியது நம்ம வீட்டுக்கிட்ட இப்போ நடக்குது, எங்கேயோ நடக்க வேண்டியது நம்ம ஏரியாவில் நடக்குது, இப்படிப்பட்ட காரியத்தில். அப்போ அப்படிப்பட்ட மனுஷர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கூட கலவக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கூட கலவக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்தா இப்படிப்பட்ட துன்மார்க்கத்தனம் ஹிந்து இல்லை. யாருக்கெல்லாம் விளங்குது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இவன் குடும்பம் உலகத்தாரோடு ஒத்து போனது நிமித்தம் துன்பத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இவன் உட்கார்ந்து இவன் பரிசுத்தமாக இருக்கேன்னு இருக்கிறான். இவன் இந்த ஓரின சேர்க்க பாவம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த தேசத்தாரோடு ஒத்து போகிறான், வேற ஒன்றும் செய்யலை. இப்போ அவன் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. ஓரின சேர்க்க பாவம் செய்யலை, விபச்சாரம் செய்யலை, களவு செய்யலை, விக்கிரக ஆராதனை செய்யலை. ஆனால் அந்த ஆட்களோடு என்ன செய்கிறான்? ஒத்து போகிறான். அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் அந்த சடங்கு செலவு வந்தால் போகிறான், கல்யாண வீடு வந்தால் போகிறான். ஏன்னா உலகம் நம்மளை என்ன சொல்லும்? சொல்லுங்களா? ஒத்து போகிறோம். கல்யாணத்துக்கு என்ன செய்கிறோம்? உலகத்துக்கு ஒத்து போகிறோம். என்ன செய்கிறோம்? என்ன நினைப்பான், பக்கத்து வீடு இல்லை பாஸ்டர், பக்கத்து வீடு இல்லை, நான் போயிட்டு ஒரு தலையை காட்டிட்டு ஓடி வரேன். ஆராதனைக்கு போயிட்டு சமாதானமாக சும்மா ஆளுபட கண்ணு போன வேற ஒரு 8 போயிட்டு ஓடி வரேன். இப்படி சொல்லிய சத்தம் காதில் கேட்டேன். ஒரு 8 போயிட்டு வார். லோத்தம் இதுதான். அவன் பாவம் செய்யலை, அவன் அக்கிரமம் செய்யலை. ஆனால் அந்த ஜனங்களோடு என்ன செஞ்சான்? ஒத்து போனது நிமித்தம் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சான் தெரியுமா? வாசி ஆதியாகமம் 19 அதிகாரம் 23, 24, 25. ஆதி 19, 23, 24, 25. லோத்து வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கோமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவனை பிடிச்சி உடம்பு அவன் என்ன நான் அந்த சமபூமி கடைசியில் இருந்திரியேன், சோர்வார் மட்டும் இருந்திரியேன், மலைக்கு போக கஷ்டம்னு. இங்கே தீ பற்றி அழிஞ்சதை கண்ட உடனே எடுத்தாவும் ஆட்டம், மலையாவது மண்ணாங்கட்டி ஆகுது, கல் மொரடு முள் சப்பு சவறு எல்லாம் அவனுக்கு தான். எடுத்தான் ஓட்டம். பிரயோஜனம் உண்டா? ஆபிரகாம்கிட்ட இருந்து கீழ்ப்படிஞ்சிருந்துருக்கணும். அவன் சிறு தகப்பனாக இருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். 2வது லோத்து இங்கே வந்தான். அப்போ அவன் ஆபிரகாமுடைய தேவனை வழிபட்டவன், ஆபிரகாமுக்கு தேவனை அறிஞ்சவன், புரிஞ்சவன். அந்த தேசத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் வேறு பிரிஞ்சு பரதேசியாக போயிருக்கணும். அல்லைங்க அந்த ஜனங்களோடு என்ன செய்யக்கூடாது? ஒரு சம்பந்தம் வச்சிருக்கக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தம் பார்த்து வச்சது யார்? எங்கே உள்ளவியா? மோவாப் தேசத்தில் உள்ளது தான். இவ்வளோ ஐஸ்வர்யமான இடத்தை விட்டுட்டு பிள்ளைகளை கொடுக்காம வேற எங்கே கொண்டு கொடுக்க? வறட்சியான இடத்துல கொடுக்க முடியுமா?
தாய் இல்லாத வீட்டில் கொடுக்க முடியுமா? தகப்பன் இல்லாத வீட்டில் கொடுக்க முடியுமா? வயசு சென்றவனுக்கு கொடுக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஏன்னா என்ன இருக்கு? செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. லோத்து என்ன தேடியன்? செழிப்பை தேடுறான். லோத்து என்ன தேடுறான்? சொந்த பந்தங்களை தேடுறான், மருமோனை தேடுறான். எந்த தேசத்தில் தேடுறான்? மோவாப் தேசத்தில். சோதம் ரெண்டும் ஒன்று தான். அது அது அப்பனங்க, இது சித்தப்பன், இது சித்தப்பனிங்க அப்பன் தான். ரெண்டும் ஒரே கல்லில் விழ வேண்டிய மாங்காதான். இருங்க, சோதம் தானே. சோதமில் தேடுறான், பார்த்து வச்சிருக்கிறான், பார்த்து பேசி வச்சிருக்கிறான். அழிவு வருதா வரலையா? வேறு பிரிக்கிற அருவம் இல்லாமல் உலகத்துக்கு ஒத்து, உலக சூழ்நிலைக்கு ஒத்தது போல லோத்து போனது போல, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு, ஒரு நகைக்கு, ஒரு அலங்காரத்துக்கு, ஒரு வாட்சிக்கு, ஒரு ஸ்டைலுக்கு, ஒரு 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 பொருளுக்கு, ஒரு ஆஸ்திக்கு லோத்து காத்திருந்தது போல சகித்து கஷ்டத்தை சகித்து, உலகத்தில் நடக்கிற அக்கிரமத்தை சகித்து போன லோத்து நாசமாக போனானா போகலையான்னு போகிறவர்களுக்கெல்லாம் எறும்பு முத்தம் கொடுத்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டு போகிறது. ஜாக்கிரதையாக இருந்துங்க. பாருங்க 25வது வசனத்தை வாசி. அந்த பட்டணங்களையும் அனைத்தையும் எல்லா குடிகளையும் அழித்து போட்டார். அப்போ வேறு புரிகிற அனுபவம். எந்த இடத்துல உபத்திரவம் நடக்குதோ, நம்முடைய பரிசுத்தத்தை காக்க முடியலையோ, அந்த இடத்துல மௌனம் சாதிச்சுட்டு எஸ்கேப் ஆகும். ஆமென். அப்போ வேறு பிரியலைங்கி நம்ம ஜீவன் தப்ப ஓடி பிரயோஜனம் இல்லை. அவன் சொன்னான், ஜீவன் தப்ப ஓடி போனான். அந்த கடைசி நேரத்திலேயாவது அவனுக்கு கீழ்ப்படிச்சிருக்கலாம். சரி ஆண்டவமாரே, நான் மலைக்கே போகிறேன், என்னை பாதுகாத்துலுங்க, என்னை ரட்சிங்க, எனக்கு மனைவி தான் துப்புதுன்னு ஆகிட்டேன், நானும் அது 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், போயிருக்கணும். அதுலேயும் கர்த்தட்ட திரும்ப, ஆண்டவரே எனக்கு அந்த ஊழியம் செய்ய கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு தொடர் ஜெபத்தில் வரைக்கும் கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, இயேசுவே எனக்கு பகலை தாருங்கப்பா, சாயங்காலம் தாருங்கப்பா, அதிகாலையில் தாருங்க. பாஸ்டர், உங்களுக்கு எப்படி தோணுதோ போடுங்க பாஸ்டர், எந்த நேரத்தில் போட்டாலும் நான் ஜெபம் பண்ணியேன் பாஸ்டர். இது பதிலாக இருந்திருக்கணும். லோத்துக்கும் ஆண்டவன் மாறு, நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்களோ நான் போகிறேன் பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்லிதீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படியேன். இம்மட்டம் போனா அம்மட்டம் இம்மட்டம் போகாத போவாத. போன ஆபிரகாம் என்னஞ்சா, பெண்டாட்டியை பறி கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தான். பெத்தேல் மட்டும்தான் போக சொன்னார். ஆபிரகாம் என்ன செஞ்சார்? பெத்தேல் மட்டும்தான் போக சொன்னார். இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டான், இங்கே கொஞ்சம் கஷ்டம் என்று நினச்சி எகிப்துக்கு போனான். அங்கே ராஜா பார்த்தான், சகோதரி தானே விழித்தான், அவனுக்கு என்ன இந்த சன்மானத்தை கொடுத்துடலாம், அதில் 10ல் 1 வச்சு ஒரு பெண்டாட்டியை கூட ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு அழகை கண்டு மயங்கி இழுத்துட்டு போயிட்டான். ஆண்டவர் அவனை பேர் சொல்லி அழைச்சி விட்டது நிமித்தம் அவனும் பாதுகாக்கப்பட்டான், பெண்டாட்டியும் பாதுகாக்கப்பட்டான். பேர் சொல்லி அழைச்சி கொண்டு வந்த பாவத்துக்காக பாதுகாக்கப்பட்டான். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் சின்ன தண்டனை கொடுப்பார். மனைவினால எவ்வளோ வேதனைப்பட்டான், துக்கப்பட்டான், ஆனாலும் பாதுகாத்து கொண்டான். அந்த மனைவியை பிடிச்சு வச்சனுங்க வீட்டில் எல்லாம் கருப்பு பாத்திரத்தை அடைச்சி போட்டார். மிருகத்துக்கு கூட, பறவைக்கு கூட. கோழி ஒரு முட்டை போடாது, மிருகம் ஒரு குட்டி போடாது, அங்கே உள்ள அத்தனை அரண்மனை வாசி அத்தனைக்கும் அடுத்து பிள்ளை பிறக்காது. சிந்திச்சு பாருங்க. திரும்ப ஆபிரகாம் ஜெபம் பண்ணி அந்த கர்ப்ப வாசல் எல்லாம் திறந்து, புரியுதா? ஆனாலும் அவனுக்கு துன்பம் ஆனால் ஏன் பாதுகாக்கப்பட்டது? கர்த்தர் அழைச்ச உடனே எலிசாவை போல அவன் விக்கிரகத்தை செஞ்சிட்டு இருந்த தொழிலை விட்டு, அந்த தேசத்தை விட்டு, அந்த உலகத்தை எல்லாம் விட்டு, ஆஸ்தியெல்லாம் விட்டு கிளம்புனான் பரதேசியா.
அப்போ ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு தன்னுடைய ஜீவாம்சத்தை விட்டு, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை விட்டு கிளம்பின ஆபிரகாம் ஒருவேளை தப்பு செய்தாலும் கர்த்தர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ வேறு பிரியாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. லோத்தை போல சகிச்சு சகிச்சு சகிச்சு, பிள்ளைகளுக்காக சகிச்சு, அதாவது மருமக்களுக்காக சகிச்சு, பொண்டாட்டிக்காக சகிச்சு, மாப்பிள்ளைக்காக சகிச்சு, சித்தப்பனுக்காக சகிச்சு, அண்ணனுக்காக சகிச்சு, தம்பிக்காக சகிச்சு போகக்கூடாது. யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்போ வேறு பிரிகிற அனுபவம் நமக்கு இந்த உலகம் ஊழியம் பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு ஏற்ற ஊழியங்களை, அதுக்கு ஏற்ற ஆத்தும ஆதாயங்களை, அதுக்கு ஏற்ற ஆண்டவருக்கு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்துட்டு நசுங்கி ஓடிடும்.